Hi traders, welcome back to 3 City Tamil Trader YouTube channel. நான் உங்கள் நவீன்சன் 3 City Concepts 2.0ல இருந்து லாஸ்ட் மந்த் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்துட்டு என்ன மாதிரி வந்து ட்ரேடிங் கான்செப்ட் நடந்துட்டு இருக்கு, அல்காரதமிக்காக எப்படி ப்ரைஸ் மூவ் ஆகுது, அதில் எந்த மாதிரி வந்து நம்ம ட்ராப்ஸில் இருப்போம், அந்த ட்ராப்ஸில் வந்து எப்படி தப்பிக்கலாம், எப்படி பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது ப்ரைஸோடைய மூவ்மெண்ட்டை பார்த்தோன்னு சொல்லிட்டு அதுலேயே நான் சொல்லியிருந்தேன். நம்மளுடைய 3CT 2.0 கான்செப்டில் வந்துட்டு இனிமேல் அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிஸில் வந்துட்டு தெர் இஸ் அ கான்செப்ட் கால்டு சிஆர்டின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, கேண்டில் ரேஞ்ச் தியரி. ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. நாங்கள் வந்துட்டு அந்த 3CT கான்செப்ட்ஸில் கேண்டில் ரேஞ்ச் தியரியை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், அதை எப்படி நாங்கள் வந்து டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அது எப்படி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் வரப்போகுது. ஸோ சிஆர்டியோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இத்தனை நாளாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், டெஃபினட் போயிடலாம். ஸோ பேசிக்காக வந்து ரெண்டு தியரி தான் வந்து மார்க்கெட்டில் ஜென்ரலாக நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இது வந்துட்டு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் 3CT கான்செப்ட்ஸில் நாங்கள் டெரைவ் பண்ணது வந்து ரெண்டு கீ தியரிஸ் தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஒன்று வந்து கேண்டில் ரேஞ்ச் தியரி, இன்னொன்று வந்து கேண்டில் கண்டினியூட்டி தியரி. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம கேண்டில் ரேஞ்ச் தியரியை பற்றி தான் ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு அடுத்தது கேண்டில் கண்டினியூட்டி தியரி. ஏன்னா கேண்டில் ரேஞ்ச் தியரி புரிஞ்சுதுன்னா மட்டும்தான் அடுத்தது நம்ம கேண்டில் கண்டினியூட்டி தியரியை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேண்டில் ரேஞ்ச் தியரி. ஸோ இந்த கேண்டில் ரேஞ்ச் தியரி அப்படின்றது தான் வந்து சிஆர்டின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சிஆர்டினா என்ன? ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த டெஃபினேஷன் எல்லாம் நாங்கள் படித்து நாங்கள் புரிஞ்சு நாங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு டிரைவ் பண்ண டெஃபினேஷன்ஸு. இதை உடனே வந்துட்டு டெஃபினேஷனில் வந்துட்டு நீங்கள் சொன்ன டெஃபினேஷன் தப்பு அப்படின்னு நாங்கள் என்ன சிஆர்டியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது தான். ஸோ சிஆர்டி இஸ் டிஃபைன்ட் as a candle formed with a purpose to take a key level and then the subsequent candle turtle swoops the high for bearish CRT, low for bullish CRT by taking the key level and targeting the other end of the candle as draw on liquidity. ஸோ இதை வந்து தமிழில் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, கேண்டில் ரேஞ்ச் தியரியில் வந்துட்டு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த கேண்டில் வந்துட்டு பர்பஸ்ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுது. எதுக்காகனா, சே ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்து ஒரு கீ லெவல் இருக்குது. கீ லெவல்ஸ்னால் என்ன அப்படின்றது என்னென்னன்றதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த சீரீஸ் 1ல் இருக்க எல்லா கான்செப்ட்ஸுமே வந்துட்டு கீ லெவல்ஸு ப்ளஸ் லிக்விடிட்டி பூல்ஸ் இதெல்லாம் எல்லாமே வந்து கீ லெவல்ஸு. ஸோ இப்போ இந்த ஒரு கீ லெவலில் வந்து மார்க்கெட் அட்டைன் பண்ணுறதுக்கு மார்க்கெட் டிரைவ் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட்டு கீழே இருந்து வந்து. ஸோ மார்க்கெட் சைக்கிளில் நம்ம என்ன பார்த்தோம், ஆப்வியஸாக வந்துட்டு சீக்கிங் லிக்விடிட்டி அண்ட் ஆஃபரிங் ஃபேர் வேல்யூ. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல லிக்விடிட்டியை சீக் பண்ணியாச்சு, ஃபேர் வேல்யூ கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் ப்ரைஸ் வரணும்னா அந்த ப்ரைஸ் வர்றதுக்கு ஆப்போசிட் கவுண்டர் ரேஞ்சில் கவுண்டர் ட்ரெண்டில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்பஸ்ஃபுல்லான கேண்டில். அந்த கேண்டிலுக்கு என்ன பர்பஸ்னா ப்ரைஸை கொண்டு போய் ஃபேர் வேல்யூக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் அதோடைய வேல்யூ. ஸோ அந்த கேண்டில் பெருசாக ஃபார்ம் ஆகி அந்த கேண்டில் அதுக்கு அடுத்த கேண்டில் அந்த கேண்டில் வந்துட்டு அந்த கீ லெவல் ஏரியாவுக்கு பக்கத்தில் போயிடும், இல்லைன்னா அந்த கீ லெவல் ஏரியாக்குள்ளேயே கூட போகும். பட் ஆனால் 50% என்க்ரோச்மெண்ட்டை வந்து தொடாமல் இருக்கலாம், இல்லை அது கேண்டில் அந்த கீ லெவலுக்கு கீழேயே கூட இருக்கலாம். இருந்துட்டு அந்த நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து போய் அந்த கீ லெவல் ஏரியாவை தொட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகி டைரெக்டாக வந்து மார்க்கெட் டுவர்ட்ஸ் த ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறது தான் வந்து அந்த கேண்டில் ஃபுல்லாகவே கவர் பண்ணும் அப்படின்றது தான் வந்து கேண்டில் ரேஞ்ச் தியரி. ஸோ இப்போ இதை வந்து ஜெனரிக்காக எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபேர் வேல்யூ வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும், 3 கேண்டில் வச்சு ஃபேர் வேல்யூ ஃபார்ம் ஆகுது, 4th கேண்டில் வந்து பர்ச் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் போகுது இல்லையா, அந்த தேர்டு கேண்டில் இருக்குல்ல, தேர்டு கேண்டில் தான் வந்து கேண்டில் ரேஞ்சாக இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்டில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? பட் ஆக்சுவலாக தியரி என்ன சொல்லுது? தியரி சேஸ் எவ்ரி கேண்டில் இஸ் அ ரேஞ்ச். Subsequent candle either breaks truly or falsely based on the bias and context. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கேண்டிலுமே வந்து ஒரு ரேஞ்ச் தான், எல்லா கேண்டிலுமே வந்து ஒரு ரேஞ்ச். ஏன் எல்லா கேண்டிலுமே ஒரு ரேஞ்ச் சொல்றாங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டில் இங்கே இருக்கு. இந்த 4 ஹவர்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். இது வந்து ஒரு புல்லிஷ் எக்ஸாம்பிள். நீங்கள் அப்படியே வந்து பேரிஷ்க்கு பார்த்துக்கலாம்.
ஸோ இப்போ ஓப்பன் லோ ஐ க்ளோஸ் இப்படி க்ளோஸ் ஆயிருக்கு. இதோடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இதோடைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். ஓப்பன் ஆயிட்டு ப்ரைஸ் ஓப்பன் ஆகி ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி போயிட்டு ஒரு மேனிப்புலேஷன் பண்ணிட்டு தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹையை கிரியேட் பண்ணிட்டு கீழே வந்து க்ளோஸ் இந்த இடத்துல வந்து வைக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இப்போ இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ. ஸோ அப்போ இது ஆப்வியஸா இது ஒரு ரேஞ்ச் தானே. இந்த ரேஞ்சுக்குள்ள பிரைஸ் திரும்பி வந்து இங்க இருக்க ஏதோ ஒரு பிடிஆர் எடுத்துட்டு தான் பிரைஸ் மேல போக போகுது. ஸோ அதனாலதான் இதை வந்து ஒரு ரேஞ்சுன்னு சொல்றாங்க. இல்ல இங்க மேல இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு பிரைஸ் வந்து கீழே வந்து அப்படியே வந்து இன்னும் கண்டினியூஷன்ல போறதுக்காக கூட இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 ஹவர்ஸ் கேண்டலுக்கு மேல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு அப்படின்னா அடுத்த கேண்டில் என்ன பண்ணும், ஆப்வியஸா அதை போய் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே ஃபுல்லா போய்கிட்டே இருக்கும். கீழே வந்துட்டு இந்த ஆப்போசிட்டை தாண்டி போகணும். அதுதானே அதோடைய பர்பஸ். இங்க இருந்து ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் பிரைஸ் வந்து மேல வருது. வந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் கேண்டில்ல வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு அப்படின்னா அதை பிரைஸ் எடுத்துட்டு கீழே வருது. ஸோ சிஆர்டி அப்படின்னாலே கேண்டில் ரேஞ்ச் தியரி. எவ்ரி கேண்டில் இஸ் அ ரேஞ்சுன்னு சொல்றாங்க. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இங்க பிரேக் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்துடுச்சுன்னா இட் இஸ் அ ஃபால்ஸ் பிரேக் அவுட். கரெக்டா? பிரேக் அவுட் ஆகி மேல போல பிரைஸ் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி திருப்பி கீழே வந்து இப்படி வந்து ஃபார்ம் பண்ணி ஃபினிஷ் பண்ணது. இது ஒரு கேண்டிலாவோ இல்ல 2-3 கேண்டிலாவோ கூட வந்து திரும்பி வருது அப்படின்னா இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்றது ஃபால்ஸா பிரேக் அவுட் பண்ணது இல்லையா. இந்த ஃபால்ஸா பிரேக் அவுட் பண்றது பேரு தான் வந்துட்டு கேண்டில் ரேஞ்ச். இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கேண்டில் ரேஞ்சு. சப்போஸ் ட்ரூ பிரேக் அவுட்னா என்ன பண்ணும், அடுத்த கேண்டிலும் வந்துட்டு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகி மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா வந்துட்டு ட்ரூ பிரேக் அவுட். ஸோ இட் இஸ் அ பிரேக்கிங் ட்ரூ. ஸோ இதுதான் வந்து அவங்க டெஃபினேஷன்ல சொன்னாங்க. எவ்ரி கேண்டில் இஸ் அ ரேஞ்ச், எவ்ரி கேண்டில் இஸ் அ ரேஞ்ச் based on which the next consecutive candle either false breakout or truly breakout. இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்கும். ஸோ இதுல வந்து நம்ம பார்க்கறது இப்ப பார்க்கறது சிஆர்டி, நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டினியூட்டி தியரி. ஸோ இந்த கண்டினியூட்டி தியரி எப்படி பார்க்கணும், சிஆர்டி எப்படி பார்க்கணும் அப்படின்றதான் இனிமேல் ஃபியூச்சர்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கான ஒரு முன்னோட்டமான ஒரு வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. ஸோ சிஆர்டியோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கேண்டில் ரேஞ்ச் டெஃபினேஷன் வந்துட்டு நம்ம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க முன்னாடி வந்துட்டு theory says every candle is a range, every candle is a range, comma, subsequent candle either breaks truly or falsely based on the bias and context. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பேஸ்ட் ஆன் த கான்டெக்ட் தான். இங்க ஃபேர் வேல்யூ கேப் இருந்ததுன்னா அந்த கான்டெக்ட் இட் ஹாஸ் டு டேக் த ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் கம் டவுன் இன் டவுன் ட்ரெண்ட். ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப் எடுத்துட்டு வரும்போது கேண்டில் ரேஞ்சா இந்த கேண்டில் ரேஞ்சா கன்ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகி ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வர்றதுக்கான வழியை பார்ப்போம். ஸோ கண்டினியூட்டி தியரி அப்படின்னா இப்போ ப்ரைஸ் வர்றதே சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்பை எடுத்துட்டு வர கேண்டிலாக வேணா அடுத்த கேண்டில் கண்டிப்பா நோக்கி போயிட்டு ட்ரூலி. ஸோ அதனால தான் எவ்ரி கேண்டில் இஸ் அ ரேஞ்ச் அண்ட் எய்தர் இட் பிரேக்ஸ் அவுட் ட்ரூலி ஆர் ஃபால்ஸ்லி அப்படின்ற மாதிரி வந்து அந்த டெஃபினேஷன் வந்து சொல்றாங்க. இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் கேண்டில் ஸ்டிக், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கேண்டில் ஸ்டிக் இதே விஷயத்த வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேண்டில் இருக்கு, இது ஒரு பேரிஷ் கேண்டில். பேசிக்கா நம்ம முன்னாடி பார்த்த டெஃபினிஷனே தான் வந்து இப்ப திருப்பி பார்க்க போறோம். பேசிக்கா இது வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்கு. இப்ப இந்த கேண்டிலுக்கு அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 3 பிரைம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு இந்த அடுத்த கேண்டில் பண்ண வேண்டியது. ஒன்னு, இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகி ஃபால்ஸா பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி போய் மேலே க்ளோஸ் வைக்கிறது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்வீப்னு சொல்லலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்துட்டு அந்த கேண்டிலை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வைக்கலாம். இதுதான் நம்ம பார்த்தோம். இது வந்துட்டு ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகுது, இங்க பிரேக் அவுட் ஆகி கீழே வருது. மூணாவது என்ன இருக்கும், அந்த கேண்டில்ல வந்துட்டு பிரேக்கோ இங்கேயும் கீழேயும் பிரேக் பண்ணாம மேலேயும் பிரேக் பண்ணாம அப்படியே உள்ளுக்குள்ளே. ஸோ இந்த கேண்டில் கீழே பிரேக் பண்ணுச்சு, ஓகே. இந்த கேண்டில் வந்து மேலே பிரேக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பேசிக்கா வி ஆர் ஸ்பீக்கிங் லைக் இட் இஸ் அ பிரேக் அவுட். இட்ஸ் அ பிரேக் அவுட் which is false பிரேக் அவுட். அதை மட்டும் தான் பார்க்கணும். இது ஏன் இங்க தான் ஸ்வீப் பண்ணணுமா மேல ஸ்வீப் பண்ணக்கூடாதான்னு யோசிக்காதீங்க. இது ஒரு டெபிக்ஷனுக்காக. எனக்கு அடுத்த கேண்டில் 3 விஷயம் தான் பேசிக்கா பண்ணணும். இட்ஸ் அ ஃபால்ஸ் பிரேக் அவுட். எய்தர் டவுன் சைட் ஆர் அப் சைட், ரெண்டுத்துல ஏதோ ஒரு சைட்ல வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் பண்ணலாம். பிரேக் அவுட் எய்தர் இந்த சைட்ல பிரேக் அவுட் பண்ணலாம், இல்ல அந்த சைட்ல பிரேக் அவுட் பண்ணலாம். பிரேக் அவுட்னு ஒன்று பண்ணலாம். லாஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ரெண்டுத்தையுமே ஹையும் பிரேக் பண்ணாம க்ளோஸையும் பிரேக் பண்ணாம கன்சாலிடேஷனா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம பேசிக்கா சிஆர்டி எப்படி கொண்டு போக போறோம்னா இந்த இடத்துல. ஸோ இந்த கேண்டில் சிஆர்டி ரேஞ்ச், சிஆர்டியில் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து ஒரு பர்பஸாக கிரியேட் பண்ணப்பட்டது.
எதற்குன்னா இதுக்கு கீழே இருக்க ஏதாவது ஒரு கீ ஏரியாவோ கீ லெவலோ இருந்துச்சு அப்படின்னா, இந்த கேண்டில் பர்பஸ்ஃபுல்லா கீழே வந்தது அப்படின்னா, இந்த கீ லெவலை எடுத்துட்டு அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சாச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீ லெவல்ல இது தொட்டிருக்கலாம், இது தொடாம கூட இருக்கலாம். அடுத்த கேண்டில் வந்து அந்த கீ லெவல ப்ராப்பரா எடுத்துட்டு, தொட்டதுன்னா வந்துட்டு எம்ப்டி எடுக்காம பாதியில எடுத்துட்டு போயிருக்கலாம். அடுத்த கேண்டில் வந்து ப்ராப்பரா எம்ப்டி எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகுறதுக்கான செட்டப் வச்சு பண்றது தான் வந்துட்டு கேண்டில் ரேஞ்ச் தியரி. ஸோ இப்படிதான் வந்து அந்த ஒரு கேண்டில் ரேஞ்ச் வந்து நம்ம பார்ப்போம். டெஃபினிஷன்ல 2 வார்த்தை பார்த்துருவோம். கீ லெவல், டர்ட்டில் சூப். ஸோ இப்போ சிஆர்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த டர்ட்டில் சூப்னா என்ன? பேசிக்கா டர்ட்டில் சூப்ன்றது இதுதான். இந்த கேண்டில் வந்து டர்ட்டில் சூப். பட் கான்செப்சுவலா டர்ட்டில் சூப் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபிக்கா எப்படி பார்க்கறது அப்படின்னா, இன் ஓல்டன் டேஸ் தேர் ஆர் ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அவங்க பேரு என்னன்னா வந்து டர்ட்டில் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹை ஒரு ஒரு ஹை ஒரு லோ கிரியேட் ஆயிட்டு திருப்பி இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிட்டு திருப்பி இப்படி போகுது அப்படின்னா இந்த இடத்துங்கள்ல எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க பை பண்ணிட்டே இருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து ஸோ இட் இஸ் ஆக்சுவலி அ பேட்டர்ன் பேஸ்டா வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிட்டு இந்த ட்ரெண்ட் லைன்ல எப்பெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுதோ அங்கெல்லாம் பை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ டோட்டல் சூப்ன்றதுன்னா இங்க இருக்க லிக்விடிட்டி எல்லாமே பிரைஸ் எடுத்துக்கிட்டே வருது ஒரு வாட்டி. பட் இங்க இருக்கவங்க எல்லாமே வந்து சேஃபர் சைட்ல இருக்காங்க. டர்ட்டில் சூப் இஸ் நத்திங் பட் இங்க ஒரு முறை ஒரு லாஸ்டா வச்சுட்டு அந்த ஹையையும் அந்த லிக்விடிட்டியும் எடுத்துட்டு தென் கம்மிங் ஆல் த வே டு தி டவுன் சைட் டு டேக் ஆல் திஸ் லிக்விடிட்டி. இதுக்கு பேர் தான் வந்து பேசிக்கா டர்ட்டில் சூப். ஸோ டர்ட்டில் சூப்னா கான்செப்சுவலா சிம்பிள். போத் சைட்ஸ் எடுப்பாங்க. ஈவன் போத் தி ஷார்ட் டேர்ம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி. இதை பொறுத்தவரையிலும் இங்க இருந்து போயிட்டு இது ஒரு ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி. பட் இதெல்லாம் லாங் டேர்மா இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டியும் எடுத்துட்டு ஒரே கேண்டில் லாங் டேர்ம் லிக்விடிட்டியும் எடுக்க போற கான்செப்ட் பேர் தான் வந்து டர்ட்டில் சூப். ஓகேங்களா? அந்த டர்ட்டில் சூப்போடைய கான்செப்சுவலா டெஃபினிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அன் அல்காரிதமிக் பேட்டர்ன். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிராயிங் தி இன்ஜினியர்டு லிக்விடிட்டி. எந்த இன்ஜினியர்ட் லிக்விடிட்டி? நம்ம வந்து அந்த கீழே போகும்போது வந்துட்டு கீழே இருக்க லிக்விடிட்டி எல்லாமே வந்து மார்க்கெட் தானே கிரியேட் பண்ணுச்சு. engineer liquidity below or above the support and resistance and pairing the stop orders and using as a fuel to target the DOL. நான் சொன்னதுதான் இங்கிலீஷ்ல நம்ம போட்டிருக்கோம். In short term சொல்லணும் அப்படின்னா simply taking short term liquidity and reverse targeting the long term liquidity on a very shortest span of time. இதுதான் வந்து பேசிக்கா டர்ட்டில் சூப். இப்ப நிஃப்டில வந்து ஒரு டர்ட்டில் சூப்போடைய கான்செப்ட் படி நம்ம நிஃப்டில பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இது வந்து ஒரு டே சார்ட். இப்போ இந்த சார்ட்டை பொறுத்தவரையிலும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் இப்போ போன ஸ்லைட்ல வரைஞ்ச மாதிரியே வந்துட்டு இங்கே லிக்விடிட்டி எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பட் ப்ரைஸ் இஸ் பீன் டேக்கிங் ஆன் தி ஹையர் சைட். இப்போ அந்த டர்ட்டில் சூப் எப்படி நடக்குது அப்படின்றத பாருங்க. டர்ட்டில் சூப் என்ன கான்செப்ட்ல எவ்வளோ வேகமாக நடக்குது, என்ன பேசிஸ்க்காக. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல இருக்க பை சைட் லிக்விடிட்டி எடுத்தாச்சு. எடுத்துட்டு திருப்பி ப்ரைஸ் வரும்பொழுது இங்கே லிக்விடிட்டி எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்டர் ஆகுவாங்க மக்கள். ஏன்னா ஆப்வியஸா வந்துட்டு திருப்பி இங்க என்ட்ராய் ஸ்டாப் லாஸ் வருவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல மார்க்கெட்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் ஹஸ் அ ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி ஓவர் ஹியர் அண்ட் தென் லாங் டேர்ம் லிக்விடிட்டி ஓவர் பிலோ தட் தெர் இஸ் அ கீ லெவல் ஏரியா. ஸோ இந்த கீ லெவல் ஏரியாவையும் எடுக்கணும். ஸோ வந்து ப்ரைஸ் வந்துட்டு இந்த ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டியும் பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்க லாங் டேர்ம் லிக்விடிட்டியுமே எடுத்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு பூஸ்டப் ஆகி மேலே போகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் பேசிக்லி தி ஐடியா பிஹைண்ட் தி டர்ட்டில் சூப். டர்ட்டில் சூப்னா எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கான வியூ அது. ஸோ இப்போ இந்த டர்ட்டில் சூப் வந்து ஷார்ட் டேர்ம்ல எப்படி நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக தெர் இஸ் அ கான்செப்ட் வேர் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ப்ரைஸ் வந்துட்டு ஜெனரலா நம்ம கன்வென்ஷனலா பார்த்த டவுன் ட்ரெண்ட்ஸ்ல ப்ரைஸ் எப்படி வரும்? ஒரு லோ ஒரு ஹை ஒரு லோ ஒரு ஹை ஒரு லோ ஒரு ஹை ஒரு லோ ஹை இப்படி தானே இருக்கும். ஸோ இப்போ இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து வரைஞ்சு காமிக்கிறது படிக்கிறது எல்லாமே நம்ம எப்படி தான் படிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி நடக்குதானா கிடையாது. ஜென்ரலா மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், ஒரு லோவை கிரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் பிரேக் பண்ணும், இதை வந்து ஒரு இன்டியூஸ்மெண்டா யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதை எடுத்து ஸோ இந்த ஹையை எடுத்துட்டு ஃபாஸ்டா வந்துட்டு டவுன் சைட் போகுது இல்லையா. ஸோ இது ஒரு டோட்டல் சூப்பர், இங்க ஒரு டோட்டல் சூப்பர், இங்க ஒரு டோட்டல் சூப்பர். ஸோ இங்க ஒரு வாண்டடா ஒரு ஹையை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போற மாதிரி ஒரு வியூ காமிட்டு பிரேக்கிங் த லோஸ் அண்ட் ரிஜெக்டிங் தி ஹைஸ். ஸோ பிரேக்கிங் த லோஸ் அண்ட் ரிஜெக்டிங் தி ஹைஸ். ஸோ டவுன் ட்ரெண்ட்ன்றதுனால ஐஸை வந்துட்டு ஐயை பிரேக் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணுது. பட் இங்க இருக்க எஸ்எல்ஸ் ஸ்டாப் லாசஸ் எல்லாத்தையுமே ஹண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதுவும் வந்து ஒரு டேர்ம் ஒரு டைப் ஆஃப் டர்ட்டில் சூப்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ டர்ட்டில் சூப் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரி வரும், இது எல்லாமே டர்ட்டில் சூப். இதை நம்ம என்ன சொல்லணும்னா இன்டியூஸ்மெண்ட். இங்க ஒரு ஒண்ணுமே கிடையாது. கான்செப்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இங்க வந்து ஒரு பிடி அரே இருக்கும்.
இந்த பிடிஆர்ஏவை எடுக்காம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிடிஆர் இப்படி இருக்குன்றே வச்சுக்கோங்களேன், அந்த பிடிஆர் ஜஸ்ட் லைக் தட் தொட்டுட்டு மேலே போகும். ஸோ பீப்புள் வில் தாக் இந்த ஆர்டர் பிளாக்கை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, பட் எம்டி வந்து இந்த இடத்துல கீழே இருக்கும். ஸோ ப்ரைஸ் வில் கோ கம் அண்ட் சூப்ஸ் தி லோ அண்ட் தென் ரிவர்ஸ் பேக் டு தி அப்போசிங் லிக்விடிட்டி. இதுதான் டர்ட்டில் சூப். ஸோ இந்த கான்செப்டை தான் வந்துட்டு புல்லிஷ் பேரிஷ் இது ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து ஜெனரிக்காக நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் சிஆர்டிக்கு. அதுலேயுமே வந்துட்டு டர்ட்டில் சூப் தான் நடந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஒரு இன்டர்மீடியண்டாக பேரிஷ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இன்டர்மீடியண்டாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி அந்த ஐயை எப்படி சூப் பண்ணுது அப்படின்றது. ஸோ இப்போ டர்ட்டில் சூப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த கான்செப்ட்ல நம்ம பார்த்தது என்ன இருக்கு? ஓகே, டர்ட்டில் சூப்புக்கு முன்னாடி டர்ட்டில் சூப் அடுத்தது வந்துட்டு இந்த ஷார்ட் டேர்ம் லோ லாங் டேர்ம் லோ இந்த சிஆர்டியில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள். நான் முன்னாடி கேண்டலில் சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து நம்ம பார்த்தது வந்து இங்கே ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இந்த லோவை ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி எடுத்துட்டு லாங் டேர்ம் லிக்விடிட்டிக்கு போகும். இங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி எடுத்துட்டு இங்கே லாங் டேர்ம் லிக்விடிட்டிக்கு வரும். ஸோ இப்போ இப்படி பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இது வந்துட்டு ஒரு கேண்டலாக நடக்கலாம், இல்லை 2 கேண்டலாக நடக்கலாம், 3 கேண்டலாக நடக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் சர்டன் ஃபேக்டர்ஸ். இந்த கேண்டலை ஸ்வீப் பண்ணி கீழே வருதலாம். அது என்ன அப்படின்றது அப்கமிங் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்தது கீ லெவல்னா என்னென்ன, கீ லெவல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் டிஓஎல் அண்ட் சிஆர்டின்னு நான் ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சிஆர்டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த கேண்டில் இதை இங்கே ஸ்வீப் பண்ணி வச்சாச்சு இல்லையா, இந்த கேண்டில்ல திருப்பி அடுத்த கேண்டில் வந்து இந்த லோவை எடுக்கிற வரைக்கும் தான் கான்செப்டே. இந்த லோவை எடுத்துட்ட பிறகு தி கான்செப்ட் எண்ட்ஸ். இதுக்கப்புறம் பிரைஸ் கண்டினியூ ஆகுமா இல்ல ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா, இட்ஸ் ஆல் பியூர்லி பேஸ்ட் ஆன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம். அடுத்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல கீழே தான் போய் ஆகணும் அப்படின்னா கீழே போய்கிட்டே இருக்கும் பிரைஸ். பட் கான்செப்சுவலா சிஆர்டியை பொறுத்தவரையிலும் ஷார்ட் டேர்ம் எடுத்தாச்சுன்னா லாங் டேர்ம் அந்த கேண்டலோடைய லோ முடிஞ்சிடுச்சுன்னா சிஆர்டி இஸ் ஓவர். அதுக்கப்புறமா வந்து வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இஸ் நாட் தி கான்செப்ட் விச் இன்வால்வ்ஸ் வித்தின் சிஆர்டிக்குள்ள அது கிடையாது. சிஆர்டியோட கான்செப்ட் இந்த ஐ எடுத்தாச்சு, இந்த லோ எடுத்தாச்சு, கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் டைப்ஸ் ஆஃப் டிஓஎல் இன் சிஆர்டி. இது வந்து டைப் சிஆர்டியில் மட்டும் கிடையாது, ஒரு டே கேண்டில் வச்சு ட்ரேட் பண்ணுற எல்லா ட்ரேடர்ஸுக்குமே வந்துட்டு இதுதான் 2 டிஓஎல். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கீ லெவல்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை. என்னென்ன கீ லெவல்ஸ் மட்டும் நம்ம சொல்லணும். ஸ்விங் ஹை, ஸ்விங் லோஸ், லிக்விடிட்டி, ரிஜெக்ஷன் பிளாக், ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், லிக்விடிட்டி வாய்ட், பிரேக்கர் பிளாக், மிட்டிகேஷன் பிளாக், ஹிடன் பிளாக். ஹிடன் பிளாக்ன்றது வந்துட்டு இட் இஸ் அனதர் கீ லெவல். அதை நம்ம ஒரு வீடியோவாகவே பண்ணுவோம். ஸோ ஸ்விங் ஹை, ஸ்விங் லோஸ், ரிஜெக்ஷன் பிளாக், ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப். இது கூட இன்னொன்று என்ன சேர்த்துக்கலாம்னா இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப், ஐஎஃப்பிஜி. ஸோ இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து கீ லெவல் ஏரியாஸ். இந்த கீ லெவல்ஸ் தான் இப்போ இந்த டெஃபினிஷனை பொறுத்தவரை, சிஆர்டியோட டெஃபினிஷனை பொறுத்தவரை 2 விஷயம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா தெரியணும். டோட்டல் சூப்னா என்ன, கீ லெவல்னா என்ன. ஸோ இது 2 தெரிஞ்சாச்சு. இந்த 2 அடுத்தது இப்போ நம்ம வந்து கான்செப்சுவலா போனோம்னா சிஆர்டியில் வந்து 3 கேண்டில் தான் வந்து பேசிக்கா கன்வென்ஷனலா இருக்கு. இந்த 3 கேண்டில்ல கான்செப்சுவலா 3 கேண்டில், அது வந்து இட் கேன் பி 2 கேண்டில், 3 கேண்டில், 4 கேண்டில், வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் சிஆர்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல 3 கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டில் ரேஞ்ச் கேண்டில், அது அக்யூமுலேஷன். இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த மாதிரியே வந்துட்டு அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன். நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம பார்த்த மாதிரி இப்படியே ஒரு இப்போ இந்த கேண்டில் இந்த லோவர் டைம் ஃப்ரேம் இப்படி இருந்ததுன்னா இந்த கேண்டில் புல்லிஷாக தானே இருக்கும், இந்த ட்ரெண்ட் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல இருக்க கீ லெவல் ஏரியாவை டேப் பண்ணிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இங்க இருக்க கீ எடுத்துட்டு லோவில் எடுக்கிறது திரும்பி வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஃபர்ஸ்ட் கேண்டில் இஸ் அன் அக்யூமுலேஷன், இட் இஸ் அக்யூமுலேட்டிங். செகண்ட் கேண்டில் இஸ் அ மேனிப்புலேஷன், திருப்பி மேலே போகிற மாதிரி ஒரு வியூவை காமிச்சிட்டு திரும்பி ப்ரைஸ் வருது. ஸோ இட் இஸ் அட்டாக்கிங் தி ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி. எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது தேர்ட் கேண்டில் வந்து எக்ஸ்பான்ஷன் கேண்டில், அது தட் இஸ் கால்ட் அஸ் டெலிவரி கேண்டில் இன் சிஆர்டி. இந்த 3வது கேண்டில். எப்பயுமே வந்துட்டு சிஆர்டியை வந்துட்டு 3 விதமாக ட்ரேட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்ச உடனே இங்க ட்ரேட் பண்ணலாம். இந்த கேண்டில் ஃபுல்லாவே ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். அது வந்துட்டு எக்ஸ்போர்ட் லெவல்ல இந்த கேண்டில் ஃபுல்லாவே ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இங்க எக்ஸிட் ஆயிட்டு திருப்பி இந்த கேண்டில் பிகினிங்ல இருந்து ட்ரேட் பண்ணலாம். திஸ் இஸ் செகண்ட் ஆப்ஷன். வெறும் செகண்ட் கேண்டில் இருந்து என்ட்ரி ஆகுறது. திஸ் இஸ் ஆல்சோ அட்வான்ஸ்டு, பட் சேஃப் அண்ட் கிளியர் என்ட்ரி
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேர்ட் கேண்டில் ட்ரேட் பண்றது. ஏன் தேர்ட் கேண்டில் ட்ரேட் பண்றது சேஃப் அண்ட் கிளியர் என்ட்ரின்னு சொல்றோம்னா, தேர்ட் கேண்டில் தான் ரொம்ப வேகமா டெலிவரி ஆகும். ஸோ இதில் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இதில் ரிஸ்க் ரிவார்டு கம்மி. அதே போல் வந்துட்டு ரிஸ்க் டு ரிவார்ட் பார்க்கும்போது வந்துட்டு இது அதிகமாக இருக்கும் ரிவார்டு. ஸோ அதனால வந்து தேர்ட் கேண்டலில் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ திஸ் கேன் பி ஆஃப் பை பேசிக் பிகினர்ஸால் கூட வந்து நம்ம இதை ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்ட்ஸ் ஆஃப் சிஆர்டியில் வந்துட்டு இந்த 3 கேண்டில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அக்யூமுலேஷன் கேண்டில். இந்த கேண்டில் வந்து தேர் ஷுட் பி a பர்பஸ் ஃபார் திஸ் கேண்டில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கேண்டிலுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். என்ன பர்பஸ் இருக்குன்னா, மேலே ஒரு பிடிஆர்ஏவோ மேலே ஒரு லிக்விடிட்டியோ இருக்குது, அதை எடுக்கிறதுக்காக மட்டுமே இந்த கேண்டில் ஃபார்ம் பண்ணப்பட்டு இருக்கணும். அந்த எடுக்கிறதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டுட்டு அதுக்கு அடுத்தது அந்த கீ லெவல் ஏரியாவை டேப் பண்ணிட்டு ரிவர்ஸ் வரணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் எதுக்காக இந்த ரேஞ்ச் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அந்த ரேஞ்ச் கேண்டலுக்கு பர்பஸ் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாம நம்ம வந்து சிஆர்டி எல்லா சார்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 இடத்துல உங்களுக்கு இந்த ஃபார்மேஷன் வரும். இந்த தேர்ட் கேண்டலை மறந்துருங்க. இந்த தேர்ட் கேண்டலை மறந்துட்டீங்க அப்படின்னா, இந்த தேர்ட் கேண்டலை மறந்தாச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த தேர்ட் கேண்டலை மறந்துட்டீங்க அப்படின்னா, இந்த 2 ஃபார்மேஷன் நிறைய பார்க்கலாம். நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்க எல்லா இடத்துலையுமே இந்த ஃபார்மேஷன் பார்க்கலாம். ஸோ அப்போ எது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும்போது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும்னா, இந்த கான்செப்ட் வை திஸ் கேண்டில், வை இட் ஹஸ் காட் அ ரேஞ்ச், வை திஸ் கேண்டில் ஹஸ் பின் பில்ட் அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைக்காம இந்த ஃபார்மேஷன் கிடைக்காது. ஸோ அதில் வந்து தெளிவாக இருக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ சிஆர்டினா என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சிஆர்டி வந்து எந்தெந்த வியூஸ்ல இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இங்க வந்து ஒரே கேண்டில் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு 2 3 கேண்டில் 4 கேண்டில் 5 கேண்டில் பண்ணிட்டு கூட 6வது கேண்டில் ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஸ்வீப் பண்ணிட்டு வந்து அடுத்தது இங்க ஒரே கேண்டில் இருக்கு இல்லையா, இங்க வந்துட்டு ஒரு 3 கேண்டில்ல வந்துட்டு கூட இந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ எப்படி வேணா இருக்கலாம். இட் இஸ் பேசிக்கலி சிஆர்டியை பொறுத்தவரையில் என்ன இருக்கணும்னா, இந்த ஸ்வீப்புக்கு மேல இந்த விக்குக்கு மேல பாடி இருக்கக்கூடாது, விக்குக்கு கீழே பாடி இருக்கணும். இதுதான் டர்ட்டில் சூப் பண்ணியாச்சு. இது வந்துட்டு இந்த ரேஞ்ச் இந்த கேண்டிலோடைய ஹையை பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல 1 2 3ன்னு வச்சுட்டு 4வது வாட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கூட கீழே வரலாம். ஸோ இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் ஸ்வீப் தான் வேலிடு, செகண்ட் ஸ்வீப் தான் வேலிடுன்றது அப்படின்றதுக்காக தான். இட் இஸ் அன் அட்வான்ஸ்ட் மெத்தட். எனிவே வி வில் ஆல்சோ நம்ம அந்த வீடியோலையும் டீச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இந்த கேண்டில் ஸ்வீப் பண்ண உடனே கன்ஃபார்மா இந்த டெலிவரி நடக்கும், ஒரு கேண்டிலாவோ 2 கேண்டிலாவோ 3 கேண்டிலாவோ இந்த டெலிவரி நடக்கும்ட்டு. ஸோ நம்ம இந்த சொன்ன கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட்ல இப்போ இந்த வீடியோலயே ஒரு 2 3 டெஃபினிஷன்ஸ் வரும், ரூல்ஸ் ஃபார் சிஆர்டி வரும். அந்த ரூல்ஸ் ஃபார் சிஆர்டி மூலயமா நீங்க டிஃபைன் பண்ணலாம். ஸோ கான்செப்டுவலா இந்த ஸ்லைட்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, இட் கேன் பி 1 கேண்டில் ஆர் 2 கேண்டில் ஃபார் டர்ட்டில் சூப்பிங் அண்ட் இட் கேன் ஆல்சோ பி மல்டிபிள் கேண்டில் ஆன் டெலிவரி. ஸோ இது ரெண்டுமே ஒரு கேண்டிலா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ரெண்டுமே இட் கேன் பி மல்டிபிள் கேண்டில்ஸ். திஸ் ஆல்சோ கேன் பி மல்டிபிள் கேண்டில்ஸ். பட் சிஆர்டி ஸ்டார்ட்ஸ் வென் இட் இஸ் ஸ்வீப்பிங். இந்த 3 கேண்டில் கன்சாலிடேஷன் கேண்டிலாக இருந்துட்டு ஸ்வீப் பண்ணுச்சுன்னா அந்த கேண்டில்லேருந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதோட வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த வேரியேஷன்ஸும் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது டெபிக்ஷன், எப்படி வந்து ஒரு சிஆர்டி வந்து ஒரு வியூ இருக்கும். ஸோ இப்போ பேசிக்காக ஐடியாலியாக பார்த்தோம்னா வந்துட்டு இது வந்து ஒரு பேரிஷ் சிஆர்டி, இது வந்து ஒரு புல்லிஷ் சிஆர்டி, இது வந்து ஒரு பேரிஷ் சிஆர்டி. ஸோ ஒரு இந்த கேண்டில் வந்து இந்த எதுக்காக ஃபார்ம் ஆயிருக்கு, ரீசன் ஃபார் பிஹைண்ட் திஸ் கேண்டில் டு டேக் தி வீக்லி ஓபி. இந்த வீக்லி ஓபி எடுக்க ஃபார்ம் ஆயாச்சு. ஆனால் அந்த வீக்லி ஓபி எடுக்க அது ஃபார்ம் பண்ண எடுக்கிற லெவலுக்கு அது வரலை. அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அந்த வீக்லி ஓபியை டேப் பண்ணி ஃபார்ம் ஆயாச்சு. இட் இஸ் கன்ஃபார்ம்ட் தட் த ட்ரேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இட் இஸ் கோயிங் டு டார்கெட் தி ஹையர் டைம். ஏன்னா ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு இது ரெஸ்பெக்ட் பண்ணியாச்சு. நம்மளுடைய பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரெஸ்பெக்ட் கேண்டில். ஸோ இதை ரெஸ்பெக்ட் பண்ணதுனால ஆப்வியஸாக ப்ரைஸ் வந்து அடுத்த டிஓயில் வந்து அப்ரோச் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் 2 3 கேண்டில் வந்து வந்தாச்சு. ஸோ இதை தான் வந்து நான் போன கேண்டில் சொன்னேன், டெபிக்ஷன் இட் கேன் பி லைக் திஸ். 3 கேண்டில். இதே வந்து இந்த இடத்துல ஒரு 2 3 கேண்டில் வந்துட்டு 4வது கேண்டில் கீழே டிப் பண்ணிட்டு 5வது கேண்டில்லையே மேலே போய் முடிச்சிருக்கணும். ஸோ அது ஒரு வகை. இது வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் 3 கேண்டில் சிஆர்டி. இதுதான் நம்ம போன இதில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ரூல்ஸ் ஃபார் வேலிடேட்டிங் எ சிஆர்டி. டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதாவது டைம் எதில் இம்பார்ட்டன்ட்னா, எந்த டைமில் இந்த பர்ஜிங் நடக்குது, எந்த டைமில் இந்த ஸ்பாட், இந்த விஷயம், இந்த ஆர்டர் பிளாக் எடுக்கிறது
இந்த ஃபேர் வேல்யூ கேப் எடுக்கிறதும் இந்த ஆர்டர் பிளாக் எடுக்கிறதும் எந்த டைம்ல நடக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு சிஆர்டி நடக்கும். எல்லா டைம்லயும் பண்ணா நடக்குமா அப்படின்னா நடக்காது. அதுக்குன்னு சர்டன் டைம்ஸ் இருக்கு. வென் தேர் ஆர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ட்ரேடட் ஆர் தெர் இஸ் அ டைம் கால், நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம் இல்லையா, மேக்ரோ டைம்னு சொல்லிட்டு, அந்த மேக்ரோ டைமை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த பர்ஜிங் வந்து நடக்கும். அந்த டைம்ல நடந்ததுனா தான் இட் வில் டெலிவர் லைக் திஸ். இப்போ அந்த டைம்ல கொஞ்சம் லேட்டா நடந்ததுன்னா இந்த மாதிரி டெலிவர் ஆகும். அந்த டைம்லயே நடக்கல அப்படின்னா there are chances market will go again. It can take இதையும் ஸ்வீப் பண்ணிட்டு இதையும் ஸ்வீப் பண்ணிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கோட எட்ஜில் வந்து எடுத்துட்டு திருப்பி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, திருப்பி அந்த டைம் விண்டோக்குள்ள அடுத்த மேக்ரோல. புரியுதுங்களா? ஸோ மேக்ரோனா என்ன எப்படின்றது புரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ரோன்னு புரியும். ஸோ மேக்ரோ டைம்ல தான் வந்து இது நடக்கணும். இது நடந்துச்சுன்னா ஹை ப்ராபபிலிட்டி தட் தி சிஆர்டி வில் ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஒரு சிஆர்டி நடக்குது அப்படின்னா பிளண்டா எல்லா இடத்துல நடக்கிற இந்த ஃபார்மேஷன் எல்லாமே வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் அ பேட்டர்ன் ட்ரேடிங். திஸ் இஸ் நாட் பேட்டர்ன் ட்ரேடிங். இந்த விஷயம் நடக்கணும்னா இதுக்கு பிஹைண்ட் த ஸ்கிரீன் 2-3 நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ்ல ஒன்று தான் வந்து டைம். அது என்ன டைம் பேஸ்டு நான் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல ஒரு மேக்ரோ டைம் பார்ப்போம். அந்த மாதிரி வந்து 4 மேக்ரோ டைம் வந்துட்டு நிஃப்டியில வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக்ஸ்க்கு வந்துட்டு 4 மேக்ரோ டைம்ஸ் இருக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு. அதில் ஒரு மேக்ரோ நான் இன்னைக்கு வந்து சொல்கிறேன். மீதி 3 மேக்ரோ வந்துட்டு நம்ம வீடியோ எக்ஸாம்பிள்ஸோட எடுத்து லைவ் வீடியோஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். லைவ் வீடியோஸ் பிளான் பண்ணிட்டு அதை அந்த டைமில் வந்துட்டு வி வில் பப்ளிஷ் த வீடியோஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு புல்லிஷ் சிஆர்டி. இதில் புல்லிஷ் சிஆர்டினா என்ன? இதுதான் புல்லிஷ் சிஆர்டி. எதுக்கு புல்லிஷ் சிஆர்டி? பிரைஸ் இஸ் கோயிங் அப் சைட் இல்லையா, புல்லிஷ் சிஆர்டி. புல்லிஷ் சிஆர்டியில் த ரேஞ்ச் கேண்டில் ஷுட் பி ரெட் கலர் அண்ட் பேரிஷ் சிஆர்டி. பேரிஷ் சிஆர்டினா பிரைஸ் கீழே வருது. பேரிஷ் சிஆர்டியில் தி ரேஞ்ச் கலர் ஷுட் பி green. இது வந்து மேண்டேட்ரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைஸ் வந்து கீழே ஸ்வீப் பண்ணி மேலே போக போகுதுன்னா அந்த ரேஞ்ச் கேண்டில் ஷுட் ஆல்வேஸ் பி ரெட். அதே போல பிரைஸ் ஸ்வீப் பண்ணிட்டு பிரைஸ் கீழே போக போகுதுன்னா அந்த ரேஞ்ச் கேண்டில் ஷுட் ஆல்வேஸ் பி green. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரேரா சொல்லியிருக்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அதனால இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் புல்லிஷ் சிஆர்டி ரேஞ்ச் கேண்டில் ஷுட் பி ரெட் கேண்டில். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேரிஷ் சிஆர்டி ரேஞ்ச் கேண்டில் ஷுட் ஆல்வேஸ் பி கிரீன் கேண்டில். இது இல்லாம பண்ணாதீங்க. ரெண்டாவது, ரொம்ப டிப்பிக்கலா சொல்லணும் அப்படின்னா இட் ஷுட் பி அ திக் கேண்டில். பெரிய விக்கு சின்ன பாடி அதுக்கு இருக்குன்னு சரி. அதனால வந்து அப்படி இருந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு கமெண்ட்ஸ்ல போடாதீங்க. இருந்து போச்சுன்னா வெல் அண்ட் குட். பட் நம்ம பேசுறது இல்லாம ஹை ப்ராபபிலிட்டி கன்ஃபார்மா எடுத்தா ட்ரேட் போகும் அப்படின்னும் போது இட் ஷுட் பி a திக் கேண்டில். ஏன் இது திக் கேண்டில்னா நம்ம என்ன ஃபார்ம் பண்ணிருக்கோம், இந்த ரேஞ்ச் கேண்டில் இஸ் ஃபார்மிங் அ ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணும்போது ஆப்வியஸா வந்துட்டு இட் ஷுட் ஹேவ் அ பர்பஸ்ல. பர்பஸ்னா டிராவல் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் விடணும். அதுதான் வந்து அதோடைய வேலை அப்படின்னும் போது வந்து இட் ஷுட் பி a திக் கேண்டில். இட் ஷுட் நாட் பி a தின் கேண்டில் ஆர் லாங் விக் கேண்டில்ஸா இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. போவாதுன்னு சொல்லிட்டு கிடையாது, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அதுக்கு தான் அதை வந்து நான் பேசிக்காக கன்ஃபார்ம்டு ரூல்ஸில் கொண்டு வரல. பட் ஹை ப்ராபபிலிட்டி வந்துட்டு திக் கேண்டில் தான் நடக்கும். சூப் கேண்டில் ஷுட் ஹவ் பர்ஜ் த கீ லெவல். கண்டிப்பாக பர்ஜ் பண்ணியிருக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவலாக இருந்தால் இன்னும் சூப்பர். இப்போ சூப் கேண்டில்னா இதுதான் சூப் கேண்டில். இதுதான் வந்து சூப் கேண்டில். இதுதான் போயிட்டு டர்ட்டில் சூப் பண்ணிட்டு வந்துச்சு இல்லையா, இதுதான் வந்து சூப் கேண்டில். இந்த கேண்டில் கண்டிப்பா வந்து ஒரு கீ லெவல தொற்றுக்கணும். சரி, இது ஒரு 1 hour ஃபேர் வேல்யூ 1 hour சார்ட்டா இருந்ததுன்னா 1 hour கீ லெவல தொட்டிருந்தாலும் ஓகே ஆன் தட் டைம், அந்த மேக்ரோ டைம்ல. இல்ல இது வந்துட்டு 1 hourல வந்து ஃபேர் வேல்யூ கேப் டே உடைய எஃப்இஜி இருக்கு அப்படின்னாலுமே ஓகே. ஸோ தெர் இஸ் அ ரூல் ஃபார் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் பேஸ் பண்ணி தெர் இஸ் அ ரூல். இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவே அதுதான். சின்ன வீடியோ, இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. அந்த வீடியோவில் வந்துட்டு சிஆர்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுற நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியணுன்றதுக்காக அந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். தெர் இஸ் அ லாஜிக் பிஹைண்ட் கனெக்டிங் தி டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேமில் ஆர்டர் பிளாக் இருந்தால் கீழே டைம் ஃப்ரேமில் ஆர்டர் பிளாக்கோ இல்லை என்னவா இருந்தால் கனெக்ட் ஆகும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி வந்து 1 hourல பார்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hour பிடிஆர் ஆர்டர் பிளாக்கோ பிரேக்கர் பிளாக்கோ லிக்விடிட்டியோ இல்லை ஏதோ ஒரு கீ லெவலில் தட்டிருக்கணும். இல்லைனா அதோடைய ஹையர் டைம் ஃப்ரேம் 4 hours ஃபேர் வேல்யூ கேப், 4 hours ஆர்டர் பிளாக், இல்லை டே உடைய ஆக்சுவலாக 1 hourனா டே உடைய ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக் வந்து நீங்கள் பார்த்துருக்கணும். ஸோ அது வந்து ஒரு கண்டிப்பாக இந்த டர்ட்டில் சூப் கேண்டில் பண்ணிடணும். அது எதுவுமே பண்ணாமல் மேலே வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் வந்து இப்படி வந்தாச்சு. இந்த டே எஃப்இஜி வந்து இங்க இருக்கு. டே எஃப்இஜி உடைய பெருசா இருக்கு. டே எஃப்இஜி
ஃபிஜி பெருசா இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பர்ச் பண்ணிட்டு வந்தாச்சு அண்ட் திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் இன் மேக்ரோ டைம்னு வச்சுக்கோங்க. டெஃபினட்டா தேர் ஆர் ஹை சான்சஸ் டியூரிங் தி மேக்ரோ விண்டோ price will sweep again both and then it will form. Next candle will be there. இந்த சினாரியோஸ்லாம் வந்து இந்த கேண்டிலே வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அனதர் டிப். ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப்பு ஃபுல்லாக அந்த 50% மிட்டிகேட் பண்ணியிருக்கணும். இல்லை மிட்டிகேட் பண்ணலை அப்படின்னா இட் ஷுட் ஹவ் ஹேப்பன் இன் தி மேக்ரோ டைம். மேக்ரோ டைம் விண்டோ என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு டைமிங் சொல்லுவோம், 4 டைமிங்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு சொல்ல போகிற டைமிங் நம்ம எக்ஸாம்பிளில் சொல்ல போகிறோம். சொன்னதுக்கப்புறம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன், தட் இஸ் ஆல்சோ ஒன் அனதர் கீ பாயிண்ட். Next, LTF, lower time frame total should have happened above the high. Bearish CRT இருந்ததா ஹைக்கு மேல, below the low bullish for a range candle, off range candle. அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதுல வந்துட்டு இந்த இடத்துல டர்ட்டில் சூப் நடந்திருக்கு. இப்போ டர்ட்டில் சூப் பண்ண ஸ்பாட் எதுனா இதுதான் டர்ட்டில் சூப் பண்ண இடம். இந்த விக்கு ஸ்பாட் இருக்குல்ல, இப்போ இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. 1 hour டைம் ஃப்ரேமுக்குள்ள என்ன டைம் ஃப்ரேம்னா இருக்கு? 1 hour டைம் ஃப்ரேம்குள்ள என்னென்ன டைம் ஃப்ரேம் இருக்கு? 30 minutes, 15 minutes, 5 minutes, 1 minute. 30, 15, 5, 1 இருக்கு இல்லையா? இதுல எங்கேயாவது ஒண்ணுத்துல இதே ஃபார்மேட்ல இங்க மேல நடந்திருக்கணும் சின்னதா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு 1 minute கேண்டில் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கேண்டில் இதை ஸ்வீப் பண்ணி இப்படி வச்சிருக்கணும். அந்த டர்ட்டில் சூப்பு இங்க முடிஞ்சிருந்தா வெல் அண்ட் குட். அட்லீஸ்ட் இது ஸ்டார்ட் ஆகுது ஆயிருக்கணும், இப்படியாவது இருக்கணும். ஸோ தென் இந்த டர்ட்டில் சூப் இந்த லைன் இங்க வரையணும்ல, இந்த மாதிரி லோவர் டைம் ஃப்ரேம்ல மேல வரையறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா, ப்ரிஃபரபிளி இஃப் இட் இஸ் 1 hour 5 minutes and 15 minutesல இருந்துச்சு அப்படின்னா வெரி வெரி ஹை ப்ராபபிள் that it is one of the confirmation that CRT is happening. டைம்ல நடக்கணும், இது டைம்ல நடக்கணும், கீ வேவல் ஏரியாவை தொற்றுக்கணும், இது கிரீன் கேண்டலா இருக்கணும், பிளஸ் இந்த கண்டிஷனும் இருக்கணும். இது மூணு இதெல்லாம் கன்ஃபார்ம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து இட் இஸ் கோயிங் டு டெலிவர் ஃபாஸ்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு மெயின் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல இப்போ எக்ஸாம்பிள்ஸ்ல பார்ப்போம். பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். என்கல்ஃபிங் பார் ஃபார்மேஷன் இன் லோவர் டைம் ஃப்ரேம். ஸோ இது வந்து என்ன சிம்பிள் கேண்டலோடைய விக்கில் ஒரு 1 minute ஒரு 5 minutes, இது 1 hour சூப்புன்னு வச்சுக்கோங்களேன். 5 minutes வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது ஒரு பார் ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த 1 minute சூப் அண்ட் என்கல்ஃப் இப்படி என்கல்ஃப் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அகெயின் அ ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன், பட் தட் இஸ் அன் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம லேட்டர் பார்ட்ல ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். என்கல்ஃபிங் பார், இந்த என்கல்ஃபிங் பார் லோவர் டைம் ஃப்ரேம்ல இருந்துச்சு அப்படின்னா தென் இட் ஆட்ஸ் மோர் கன்ஃபர்மேஷன். சி இங்க வந்து இந்த சிஆர்டியோடைய எக்ஸ்பிளனேஷனே வந்து எதுக்காகனா, இந்த லாஜிக்கே வந்து ஹவு ஃபார் யூ கேன் பி வெரி கிளியர். லைக் இந்த சிஆர்டி ஒர்க் ஆகும். நிறைய ஃபார்மேஷன் பார்க்கலாம், ஒரு கேண்டில் இன்னொரு கேண்டில் ஸ்வீப் பண்றது, பட் எந்த கேண்டில் அந்த ஸ்வீப் வேலிடு கீழே வரணுன்றதுக்காக தான் இந்த செட் ஆஃப் ரூல்ஸ். சிஆர்டி ஷுட் பி ஆல்வேஸ் அலாங் சைட் ஆஃப் த ட்ரெண்ட். புல்லிஷா இருந்தா புல்லிஷ் சிஆர்டி மட்டும் எடுங்க, மார்க்கெட் பேரிஷ் இருந்தா பேரிஷ் சிஆர்டி மட்டும் எடுங்க, அவ்வளவுதான். ஸோ தீஸ் ஆர் த கீ பாயிண்ட்ஸ் வேர் இது மட்டும் தானா கிடையாது, நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் இந்த விஷயங்கள் கன்ஃப்ளூயன்ஷியலா அதிகமா இருந்தது அப்படின்னா தட் சிஆர்டி வில் ஒர்க் பாசிட்டிவ், கண்டிப்பா வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ இந்த லோவர் டைம் ஃப்ரேம் சூப் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்துட்டு இந்த டர்ட்டில் சூப்பிங் நடந்திருக்கு. அதோடைய இந்த பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த பாக்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இங்க வந்துட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல 5 minutesல ஒரு டர்ட்டில் சூப் நடந்திருக்கு. இங்க நடந்திருக்கா, இங்க வந்து ஒரு டர்ட்டில் சூப் நடந்திருக்குல்ல, அதுதான் வந்து இட் இஸ் அ கன்ஃபர்மேஷன் தட் பிரைஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ். இது வந்து ஒரு இந்த கன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம போன இதுல பார்த்த இந்த லோவர் டைம் ஃப்ரேம் டோட்டல் ஷிப் should have happened above the high for bearish, below the low for bullish. ஸோ இப்போ இங்க வந்து இது வந்து புல்லிஷ் சிஆர்டி. ஸோ பிலோ த டர்ட்டில் சூப், இதுதான் இங்க டர்ட்டில் சூப் நடந்திருக்க லைன். அந்த லைனுக்கு கீழே இங்க டர்ட்டில் சூப் அட்லீஸ்ட் ஆரம்பிச்சிருக்கணும். இங்க ஆரம்பிச்சாச்சு, கண்டிப்பா முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் நீங்க லைவ்ல எடுக்க முடியும் அப்படின்னா இங்க கூட எடுத்துட்டு போகலாம். இல்ல we have to wait அப்படின்னா there is certain process, then we will help you out how to do it. Like ரெண்டாவது இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா,
the soup candle should have created the MSS in lower time frame. அதாவது இந்த செகண்ட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் கேண்டில் ஷுட் ஹவ் டன் தி மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 மினிட்ஸ்லயோ 5 மினிட்ஸ்லயோ இது 4 ஹவருடைய சிஆர்டின்னு வச்சுக்கோங்களேன். சிஆர்டினா இந்த கேண்டில் முடிவு, இந்த லோ இருக்குல்ல, இந்த லோக்குள்ள ஒரு 15 மினிட்ஸ்ல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கணும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இப்ப செகண்ட் கேண்டில் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்க முடிஞ்சாச்சு இல்லையா, இங்க முடிஞ்சிட்டு செகண்ட் கேண்டலுடைய எண்டு இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் டோட்டல் சூப் பண்ண பாயிண்ட். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட், திஸ் பாயிண்ட் ஷுட் ஹவ் டன் தி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நடந்திருக்கும். நடந்து இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் இப்படி போயிட்டு இந்த செகண்ட் கேண்டில் முடியறதுக்குள்ள, இந்த சூப் கேண்டில் முடியறதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், இது ஒரு லோ போயிட்டு திரும்பி இங்க வந்தாச்சு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சரை ஷிஃப்ட் பண்ணியிருந்தான் லோவர் டைம் ஃப்ரேம்ல, தென் it is a confirmation. Third candle will take the OTE. OTEன்றது வந்துட்டு here in the CRT லெவல்ல எங்களுடைய 3 city concepts பொறுத்தவரைக்கும் OTEங்கிறது வந்துட்டு anything less than 50%. 50% of the leg, 50% of the leg கீழே வந்தாலே it is a OTE, optimal trade entry for CRT. So it is based on the confluences you can decide. ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இது ஒரு மெயினான பாயிண்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ கோ டு த சார்ட் அண்ட் சி ஹவு திஸ் ஒர்க்ஸ் அவுட் இன் தி சார்ட் அஸ் வித் அன் எக்ஸாம்பிள் இன் பேங்க் நிஃப்டி. அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி கைஸ், எங்களோட டெலிகிராம் சேனல் இருக்குது, ஃப்ரீ டெலிகிராம் சேனல் 3 சிட்டி ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வி யூஸ் டு கிவ் மோர் நாலேஜ், நிறைய நாலேஜ் ரிலேட்டட் டு ட்ரேடிங் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ப்ளஸ் எங்களுடைய ட்ரேடிங் ஐடியாஸ் வந்துட்டு இதில் ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து கால்ஸு அந்த மாதிரி பை செல்லாம் கொடுக்க மாட்டோம். எங்களுடைய ட்ரேடிங் ஐடியாஸ், மார்க்கெட் நம்மளுடைய கான்செப்டை பேஸ் பண்ணி எப்படி மூவ் ஆகுது அப்படின்ற ட்ரேடிங் ஐடியாஸ் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டெலிகிராம் சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஆஃப் கிரேட் யூஸ்ஃபுல். ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வி வில் சி ஒன் ஆஃப் தி recent turtle soup, recent CRT formed in Bank Nifty. See for example, in the இடத்துல this is the concept which we were speaking about. இதுதான் எக்ஸாம்பிள் நம்ம நீங்க பார்க்க போறது. We are in before our start of Bank Nifty. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, there should be a purpose for what? Purpose on building this candle. அந்த purpose இருக்கா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எஸ். why? ஆல்ரெடி தெர் இஸ் அ லிக்விடிட்டி. நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்தோம். ஆர்டர் ஃப்ளோவில் என்ன பார்த்தோம்? ப்ரைஸ் வில் கம், இட் வில் ஃபார்ம் அ இன்டர்மிடன்ட் ஹை அண்ட் தென் இட் வில் கோ பேக், ஸ்வீப் அண்ட் தென் ஒன்லி கம் பேக் டு தி அப்போசிங் சைட். இது வந்து ஒரு டர்ட்டில் சூப்பாக பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டர்ட்டில் சூப் நடந்த இடத்துல நம்ம ஒரு சிஆர்டியை வந்து இங்கே வாட்ச் பண்ணுறோம். ஸ்டில் தெர் இஸ் அன் ஆர்டர் பிளாக் வேர் த விக்ஸ் ஆர் நாட் ஓவர்லாப்பிங். ஸோ பாடியை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு ப்ரைஸ் கேம் பேக் அண்ட் ஃபெயில்டு டு டெலிவர் தி ஃபெயில்டு டு டேக் அவுட் த லோ. அதுக்கு பதிலாக வந்து ஒரு புல்லிஷ் ஆர்கியூமெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் ரிட்டர்ன் வருது. ஸ்டில் அகெயின் இட் இஸ் கம்மிங் பேக் டு தி ஆர்டர் பிளாக். ஸோ இட் இஸ் அ கீ லெவல் இன் 4 hours, 4 hour ஆர்டர் பிளாக். ஓபி நெகட்டிவ் ஓபி 4 hour பேரிஷ் ஓபியில் வந்து திருப்பி ப்ரைஸ் வரும்பொழுது இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுடைய கண்டிஷன் என்ன? செகண்ட் கண்டிஷன், இட் ஷுட் பி அ கிரீன் கேண்டில். இட்ஸ் அ கிரீன் கேண்டில் ஃபார் பேரிஷ். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கணும்? அந்த டோட்டல்ஸ் டைம், ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஐ டோல்ட் யூ, ஐ வில் டெல் ஒன் மேக்ரோ இல்லையா, 4 மேக்ரோ இருக்கு. அதில் ஒரு மேக்ரோடைய எக்ஸாம்பிள் இது. ஒன் மேக்ரோ இஸ் லைக் 115 to 130, 115 to 115, 115ல இருந்துட்டு 135 கூட ஓகே. பட் ஆனால் தி மோர் எஃபெக்டிவ் வந்துட்டு 20 minutes from 115. இது வந்து ஒரு மேக்ரோ. நம்மளுடைய கான்செப்ட்ல நாங்கள் இது வந்து நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்த மேக்ரோஸ் தான் இது. எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. நிறைய பேக் டெஸ்டிங் பண்ணி ரீப்ளே பார் ட்ரேடிங்லாம் பண்ணி தான் வந்து வி அண்டர்ஸ்டுட் இந்த டைம்ஸ் 4 டைம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிரைவ் பண்ணியிருக்கோம். ஃபோர்நூன் செஷனில் 2 மேக்ரோஸ் இருக்கும்,
ஆஃப்டர்நூன் செஷனில் 2 மேக்ரோஸ் இருக்கும். அதில் ஒரு மேக்ரோ 115 to 135 135 இந்த டைமுக்குள்ளே நடக்கணும். ஸோ அந்த டைம் பவுண்டில் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆன் 115 பர்ச் பண்ணியிருக்கு. அண்ட் கீ லெவலில் டைம் ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு கேண்டில் வந்துட்டு க்ரீன் கலராக இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த விக்கு இந்த டர்ட்டில் சூப் பாயிண்ட்டுக்கு மேலே லோவர் டைம் ஃப்ரேமில் டர்ட்டில் சூப் நடந்திருக்கணும். ஸோ 15 மினிட்ஸில் 4 ஹவர்ஸுக்கு வி வில் கோ டைரக்ட்லி டு 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் எஸ் டர்ட்டில் சூப் ஹஸ் ஹேப்பன்ட் அண்ட் டர்ட்டில் சூப் ஹஸ் கிரியேட்டட். 15 மினிட்ஸில் டர்ட்டில் சூப் நடந்திருக்கு அண்ட் இட் இஸ் ஆல்சோ கெட்டிங் க்ளோஸ்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ கன்ஃபார்ம். ஸோ 15 மினிட்ஸில் வந்து டர்ட்டில் சூப் இருக்குது. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்துருந்தோம்? டர்ட்டில் சூப் நடக்கணும். செகண்ட் கேண்டில் should have done the market structure shift. That is, the soup candle should have done the market structure shift. Okay, இப்போ செகண்ட் கேண்டலோட லோவை மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு we will go to the lower time frame and see whether market structure shift பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த லோக்குள்ள இந்த செகண்ட் கேண்டலில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இந்த சென்ஸ் லைக் மார்க்கெட் இப்படி போயிட்டு இந்த மார்க்கெட்டு திரும்பி இங்கே இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓடி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறது. ஸோ இந்த ஷிஃப்ட் நடந்திருக்கணும். அது நடந்திருக்கா அப்படின்றத வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸில் ஸோ திஸ் இஸ் த லோ. எஸ் த ஷிஃப்ட் ஹஸ் ஹேப்பன்ட். இங்கே வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு, க்ளோஸ் நடந்திருக்கு. ஸோ கன்ஃபார்மாக ஸோ இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு. யாராவது பார்க்குறவங்க வந்துட்டு இல்லையே லோ இல்லை ஹை இல்லை அப்படின்னீங்கனாக்கா 5 மினிட்ஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஹை லோ அண்ட் திஸ் இஸ் த லோ விச் இஸ் இன்சார்ஜ் ஃபார் பர்ஜிங் இன்சைட் தி பிடிஆர்ஏ அண்ட் ஃபார் த டர்ட்டில் சூப். ஸோ அந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாலே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தாச்சு. இங்கே தான் அந்த கேண்டலோடைய லோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தாச்சு. நடந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ட்ரி சரி இந்த 5 மினிட்ஸ்லேயே எடுக்கணும் அப்படின்னு இருந்தாலுமே வந்துட்டு இட் இஸ் அன் என்ட்ரி. இங்கேருந்து ஓடி வரைஞ்சிட்டு எனிதிங் அபவ் 0.5 எனிதிங் அபவ் 5 இஸ் அன் ஓடிஇ. எனிதிங் அபவ் 5 இஸ் ஓடிஇ. இங்கே இருக்க கீ லெவல்ஸ் மார்க்கெட் ஹஸ் டேக்கன் தி சிஏஎஸ்டி அண்ட் ஃபெல். அவ்வளோதான். ஸோ திஸ் வுட் ஹவ் ஹேப்பன் ஆன் த தேர்ட் கேண்டில். தேர்ட் கேண்டலில் தான் இது நடந்திருக்கும். ஸோ செகண்ட் கேண்டலில் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் முடிஞ்சு தேர்ட் கேண்டலில் நடக்கும். நம்மளுடைய சிஆர்டியில் மீன்ஸ் லைக் நாங்கள் பார்க்குற சிஆர்டி, நாங்கள் கற்றுக்கிட்ட சிஆர்டி, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண சிஆர்டி, நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண சிஆர்டியில் 0.5க்கு மேலேயே ஓடிஇ. டோன்ட் வெயிட் ஃபார் 0.715 வரும், 0.65 வரும்னு சொல்லிட்டு 0.5க்கு மேலே ப்ரைஸ் வந்துடுச்சுனாலே தென் யூ see a layer confirmation. உங்களுடைய கன்ஃபர்மேஷன் மெத்தடில் பண்ணுமா என்ட்ரி எடுத்துக்கலாம். we will tell you how to enter, what are the strategies involved in CRT, how to confirm. ஸோ இதுதான் வந்து சிஆர்டியை பற்றின ஒரு பெரிய ஒரு முன்னோட்டம். இதுக்கு அடுத்து வர வீடியோஸ்லாம் சின்னதாக இருக்கும். இந்த வீடியோ பெருசாக இருந்தாலும் ப்ளீஸ் ட்ரை டு சப்போர்ட் அஸ். எங்களோட டெலிகிராம் சேனலில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே இருக்குது. அங்கே வந்து we are placing our trading ideas. எங்களோட ட்ரேடிங் ஐடியாஸ் வந்து நாங்கள் அதில் பப்ளிஷ் பண்ணுவோம். So using that you can also upgrade your knowledge and you can also start implementing your CRT strategies in the upcoming days. So definitely on the free Telegram channel, you are most welcome to join the Telegram channel. We will see you at the other video. Thank you till then. Take care. Bye bye.